திரளாக்கினவரே தோத்திரம் என்று இந்த புதிய நாட்டிலே தொடர்ந்தோம். உபாகமம் 10 பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். தேவன் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்று சொன்ன ஆதியாகமம் 15:5 நாம் பார்த்தோம். அவனை நோக்கி, உன் சந்ததியை இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவன் ஆபிரகாமுக்கு அங்கே சொன்ன அந்த ஆதியாகமம் 17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவர்களை விரிவாக்கினார், திரளாக்கினார். வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணந்து போக பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களில் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி முடித்தார். ஜனங்கள் பெருகினார். தேவன் அவர்களை நினைத்தார், விடுதலையாக்கினார், பெருகவே பெருக செய்தார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். நம்மை கர்த்தர் திரளாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.